everyone, welcome to my channel Smart Learning with Divya. Today we are going to learn about input and output devices. நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை எப்படி வாங்குது, அதை வாங்கி எப்படி அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இத பத்தி நம்ம சிம்பிளா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவின் எண்ட்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, காமனா யூஸ் பண்ற இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் என்னெல்லாம், பூட்டிங் ப்ராசஸ் கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரி நடக்கும், அண்ட் கூல் பூட்டிங், வார்ம் பூட்டிங்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. Now we are going to see the definition of input devices. Before we are going to start the definition, what is hardware device, what is software device? Already we have seen this in the previous video. Hardware devices அப்படின்னா நம்ம என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி நம்மளால பார்க்க முடியுமோ அதெல்லாம் ஹார்ட்வேர் டிவைசஸ். கம்ப்யூட்டருக்கு உள்ளாடி ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், இது எல்லாமே சாஃப்ட்வேர் டிவைசஸ் ஆர் அதர் சாஃப்ட்வேர் காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So, input devices or hardware devices used to enter data and instruction into the computer. By using the hardware device, we are going to enter the data. So, what are the hardware devices? The example of input devices are keyboard, mouse, scanner, microphone, touch screen. These all are input devices. By using this hardware devices, we are giving information to the computer. ஓகே, காமனா யூஸ் பண்ற இன்புட் டிவைசஸ் என்னெல்லாம்னா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர். கீபோர்ட்ல என்னெல்லாம் இருக்கும்னா டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும், நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். மவுஸ்ல கர்சர் பாயிண்ட் அண்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸ்கேனர் பேப்பர் டாக்குமெண்ட்ல இருக்கிறத டிஜிட்டல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்கேனர் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்புட் டிவைசஸா இருக்குது. The advanced input devices are microphone, touch screen, barcode. Microphone. What is microphone? Microphone serve as a voice input devices. நம்ம கொடுக்கிற வாய்ஸ் கம்ப்யூட்டர்ல டேட்டாவா ஸ்டோர் ஆகுது. So this microphone is one of the advanced input devices. Next we are going to see about the touch screen. A touch screen is a display device that allows the user to interact with the computer by using the finger. Finger வச்சு display deviceல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் touch screen. Next, a barcode. A barcode is a pattern printed lines of different thickness. Okay, the system gives fast and error-free entry of the information into the computer. This is the use of barcode or QR code. Next, definition of output devices. Output devices display the processed information to the user. Already input devicesல நம்ம வந்து டேட்டாவை என்டர் பண்ணிருக்கோம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுது. எந்தெந்த டிவைஸ்ல எல்லாம் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், பிளாட்டர். Next, we are going to see about the output devices one by one. First, monitor. Monitor is the most commonly used output device to display the information. Information display பண்றதுக்கு monitor தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு output device. Next, printer. Printer are used to print the information on papers. Printers are divided into two: impact printer, non-impact printer. Next one is speaker. Speaker produce voice output using speaker along with speech synthesis software. This has become very common in places like airline, schools, banks, railway stations, etc. Types of printers. Impact printer. First one is impact printer. Impact printer print using striking pins. இந்த இம்பாக்ட் பிரிண்டர்ல என்னன்னா ஒரு ரிப்பன் இருக்கும், அந்த ரிப்பன் வழியா அந்த இங்கு வந்து அந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். இதுதான் இம்பாக்ட் பிரிண்டர். எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். நான் இம்பாக்ட் பிரிண்டர். நான் இம்பாக்ட் பிரிண்டர் வந்து லேசர் மூலமா பேப்பர்ல பிரிண்ட் ஆகும். அதுதான் நான் இம்பாக்ட் பிரிண்டர். எக்ஸாம்பிள்ஸ் இங்க்ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர். நெக்ஸ்ட் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அண்ட் பிளாட்டர் பத்தி பார்க்கலாம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன பிக் ஸ்கிரீன். பிக் ஸ்கிரீன்ல நம்ம ப்ரொஜெக்டர் மூலமா தான் பிக் ஸ்கிரீன்ல நம்ம மூவி எல்லாம் பார்ப்போம்ல. ஸோ ஃபார் தேட் ஒன்லி மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் யூஸ்டு. நெக்ஸ்ட் பிளாட்டர். Plotter is also one of the output device. இது வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ஸ், மேப்ஸ், பில்டிங் ப்ளூ பிரிண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட டிராயிங்ஸ்க்கு எல்லாம் ரொம்பவே கரெக்டா
பிரிண்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த பிளாட்டர் யூஸ் பண்ணுவோம். நார்மல் பிரிண்டர்ஸை விட பிளாட்டர் ரொம்பவே ஹை குவாலிட்டியா பிரிண்ட் ஆகும். Okay, next topic is booting of a computer. What is booting of a computer? First computer power button ஆன் பண்ணது உடனேயே கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒரு சில ப்ராசஸ்கள் நடக்கும். கீபோர்ட் கரெக்டா இருக்கா, ரேம் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் வந்து பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பூட் ஸ்ட்ராப் லோடர். ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரேமுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ அதுதான் பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் தெரியும், நம்ம விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 இந்த மாதிரி எல்லாம் ஓஎஸ் போட்டிருக்கோம். ஸோ சிஸ்டம்க்கு பவர் ஆன் பண்ணோன்னு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு தான் சிஸ்டம் வந்து ஆன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங்னு சொல்றோம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். 2 types of booting is there: cold booting and warm booting. What is cold booting? When the system start from the initial state, that is the system வந்து first நம்ம அப்பதான் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதை தான் நம்ம வந்து கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ வார்ம் பூட்டிங்னா என்ன? ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ல சிஸ்டம், ரீஸ்டார்ட் பண்றது அல்லது ரீசெட் பண்றோம்ல, அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்றோம். Let's see a quick recap on this input and output devices. Input, entering a data. Output, displays information. Booting starts the computer is called booting. Cold booting, power on the computer. Warm booting, restart the computer is called warm booting. Hope you all understood the concept of input and output devices. Now it's a quiz time. உங்களது ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. If you found this video helpful, don't forget to like, share and subscribe to Smart Learning with Divya. In our next video, we are going to learn about the number system. Thanks for watching. See you in the next video. Bye.